அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் சா. தமிழ்ச்செல்வி. நான் இப்பொழுது கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் ஐயா அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் அவர்கள். இவர் 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை மொத்தம் 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல் அமைச்சராக பணியாற்றி வருகிறார். இலவச கல்வி மற்றும் இலவச மதிய உணவு திட்டத்தை வழங்கினார் மாணவர்கள் நலனுக்காக. எனவே இவர் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று போற்றப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்றவற்றை உருவாக்கி தமிழகத்தை வளமாக்கியுள்ளார். எனவே காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். எனவே மாணவர்கள் நலனுக்காக வாழ்ந்து சென்ற காமராஜர் ஐயாவை பற்றி போற்றி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். ஒத்துழையாமை இயக்கம், அந்நியார், துணியெடுப்பு, சட்ட மறுப்பு போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனியா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர்கள் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை முதல்வராக பணியாற்றினார். இதனால் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுவார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார். இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் மீண்டும் இந்த மண்ணில் பிறந்த மாணவராகிய நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. Good morning everyone. So I am Vignesh. I am studying 6th standard. Today I am speaking to Kamarajar. Kamarajar is 15th July birthday. Kamarajar is Virudunagar 93 birthday. Kamarajar Prime Minister of Tamil Nadu. Prime Minister of Tamil Nadu. 9 years. Thank you. தென்னாட்டின் தலைவன் தெளிவான தமிழன், படிக்காத மேதை கல்விக்கு தலைவன். தென்னாட்டு தலைவன் தெளிவான தமிழன், படிக்காத மேதை கல்விக்கு தலைவன். நாட்டுக்குள்ளாக்கு சிலதரவை நேருக்கு சொன்னார். மதிய உணவை கொடுத்தார். அதுவும் இல்லாமல் புத்தகத்தை கொடுத்தார். அதுவும் இல்லாமல் ஆடைகளை கொடுத்தார். ஆடையிலும் போட்டுக்கிட்டு பள்ளிக்கு போகிறோம். பள்ளியில் ஆசிரியர் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தரார். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக அவங்க படித்து கொண்டு நன்றி. வணக்கம். என் பெயர் கமலி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது கல்விக்கண் திறந்த காமராஜரை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை கட்டி கொடுத்த தெய்வமே, மனித உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வம், மீண்டும் ஒரு முறை பிறப்பாயோ என்று வேண்டுகிறோம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். தற்போது நாங்கள் காமராஜரை பற்றி சிறிதளவு பாட்டு பாட போகிறோம். கண்ணில கண்டா கனி வருதே கர்வ வீரரே, எங்கள் காமராஜரே. இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவில் தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவில் தொலைவுதான். நீ படிச்ச படிப்புதான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ படிச்ச படிப்புதான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணில கண்டா
காமராசரை பற்றி பாட்டு பாடப் போகிறோம். என் பெயர் சா கவிப்பிரியா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பெயர் சாரூசி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். சீர புதுமை செய்து அவரையும் நல்லாட்சி செய்த உத்தமருதான். நல்லாட்சி செய்த உத்தமருதான். கருப்பு காந்தி பேரை கொண்ட காமராசர்தான். நல்ல காமராசர்தான். ஆட்சியில புதுமை செய்து அவரையும் மனதுரைந்து ஆட்சி செய்த உத்தமருதான். நல்லாட்சி செய்த உத்தமருதான். கருப்பு காந்தி பேரை கொண்ட கல்வி கணிந்த காமராசர்தான். நல்ல காமராசர்தான். கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து நூறு மிச்ச வாழ்க்கை கொண்ட உத்தமரே. கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து நூறு மிச்ச வாழ்க்கை கொண்ட உத்தமரே. காமராசர்தான். நன்றி. Good morning to all. Today I am here to talk about Kamarajan life history speech. Kamarajan born on 15th July 1903. Kamarajan was studying in 6th standard when his father died. Kamarajan leaves school and work in a shop.